நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சஹீல் முகமட். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவினால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கணிசமாக குறையாததால் போக்குவரத்து செலவு மற்றும் பொதுவான வாழ்க்கை செலவு குறைவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் 95 ரக பெட்ரோலின் விலை சுமார் 420 ரூபாவாக இருந்ததாகவும் தற்போதும் அதே விலையே இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் $68 குறைந்துள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் $83 அதிகரித்தது. கடந்த ஜூன் மாதம் $74 குறைந்துள்ளது. அதாவது செப்டம்பர் 2023 முதல் தற்போது வரை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 27% குறைந்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் பெட்ரோலின் விலை 2023 செப்டம்பர் மாதத்திற்குள் சுமார் $420 இருந்த நிலையில் இன்று வரை விலை அப்படியே இருக்கிறது. 2023 செப்டம்பர் மாதத்திற்குள் 92 ரக பெட்ரோல் ஒன்றின் விலை $365 இருந்த நிலையில் இன்று $10 குறைந்து $355 அதாவது லங்கா ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்குள் $351 இருந்த நிலையில் இன்று 11 வீதத்தினால் $317 குறைந்துள்ளது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் வரை லங்கா சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை $421 இருந்த நிலையில் இன்று 1 லிட்டரின் விலை $377 அதாவது 12% குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.